தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஐயநாதன். சீமான் அவர்கள் இந்த தருணத்தில் பெரியார் பற்றி இவ்வளவு காட்டமாக விமர்சனங்களை முன்வைப்பதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, நான் அவரோட பயணிச்சவன் 2011 இருந்து 2015 வரை ஒரு 4 ஆண்டு காலம் நான் பயணிச்சவன். அப்ப அவர் வெளியிட்ட அந்த ஆவணத்துல பாத்தீங்கன்னா, பெரியார் எங்களுடைய மரியாதைக்குரிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, வழிகாட்டிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு பேராகிராஃபை ஒதுக்குனாரு. ஆனா அந்த புத்தகத்தையே அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆவணத்தையே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணம் அப்படின்றதே அதையே அவர் என்ன பண்ணிட்டாங்க, தொலைச்சிட்டாங்க. அவங்க தூக்கி குப்பையில போட்டாங்க. அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே மாத்திக்கிறாரு. ஆனா தந்தை பெரியாரை இந்த அளவுக்கு அவர் ஆனா பல முறை நானே கேட்டிருக்கிறேன் அவர் இந்த மாதிரிலாம் பேசுறது. ஆனா இப்ப அவர் பேசக்கூடிய விதம் மிக காட்டமாக, மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. வரலாறு என்ன சொல்றதுன்றது தெரியும். வரலாறு தமிழ்நாடு தந்தை பெரியாரினுடைய செயல்பாட்டால், தந்தை பெரியாரினுடைய இயக்கத்தால், அவர் முன்னெடுத்த போராட்டத்தால், இந்த அரசமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட முதல் மாற்றத்தால் எந்த அளவிற்கு பயன்பட்டிருக்கிறது அப்படின்றது அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கும் தெரியும். இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளெல்லாம் இல்லாத அளவிற்கு இங்க சாதியத்தினுடைய தாக்கமும் வீச்சும் இல்லாததற்கும் தந்தை பெரியார் தான் காரணம். மனிதனை நினை, மதத்தை மற, மனிதனை நினைன்னு சொல்லி சொன்ன ஒரு பெரிய தலைவர். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ் தேசியம் அப்படின்றதுக்கு பெரியாரை ஒரு எதிரியா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பாசிச சிந்தனை. அது அப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே இவர் இதை பண்றதெல்லாம் என்னன்னா, ஒரு பியூரிட்டி இன் தமிழர் அப்படின்ற ஒரு பியூரிட்டி, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இனவாதம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கொள்கை இப்படி மாதிரி சொல்றது, தமிழ் தேசியம் அப்படின்றதுதான். தமிழ் தேசியம் அப்படின்ற பெரியார் ஒதுக்கிடணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஒரு பெரிய ஒரு. இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்று ஒரு நிமிடம் அவர் சிந்திச்சு பாக்குறோம்னா, பல முறை சொல்லியிருக்கோம். அதை மக்கள் ஏற்றுவாங்க. இந்த மக்களுக்கு தெரியாது நீ சொல்ற நீ. அப்புறம் பெரியார் சொன்ன ஒரு விடயத்துல, ஒரு வேகத்துல சொன்ன சில விடயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் சொன்னவர், அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணவர், இப்படி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் அந்த காலகட்டத்துல அவருடைய சூழலுக்கு நடந்த விடயங்கள், அதையெல்லாம் அவர் ஒன்றும் முன்னுதாரணமாக்கல. நீங்க பெரியாரை எதற்கு எடுத்துக்கொள்ளணுமோ அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். எல்லா தலைவரோடையும் நீங்க முரண்களை நீங்க பார்க்கலாம். அது மகாத்மா காந்தியில கூட பார்க்கலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம், எங்க வேணாலும் பார்க்கலாம். கீதையில ஒரே ஒரு இடத்துல சதுர் வர்ணமயா சிருஷ்டன்ற ஒன்னு விஷயம் சொன்னதுக்காகவே கீதை அப்படியே ஒரு பாசிச இலக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற நாடுதான் இது. அதனால இவங்க பெரியாரை ஒரு திட்டமிட்டு செய்யறதுக்கு காரணம் இதுதான் மிக மிக தவறானது. இன்னும் அவருடைய கட்சி மக்களிடையே நம்பிக்கை இழக்கிறதுக்கு அவரே வழிபடுறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. நன்றி திரு ஐயநாதன், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.